Good morning, students. This is Shanti, your computer science teacher. Today we are going to see looping structure lesson. Okay, these are the overviews. Just we are going to see what are the looping structures and its types. So there are 4 types: for loop, for each loop, while loop, and do while loop. And what is loop? Loop is nothing but repeatedly doing a same action again and again. Okay, that's the meaning of the loop. So what is looping statements then? So the same statement will be repeated. The same block of code will be repeated for a given number of times until the condition is met. ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் த சேம் பிளாக் ஆஃப் கோட் வந்து அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் லூப்ஸ். ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரைட்டிங் ஐட்ரேஷன் லாஜிக்ஸ். ஐட்ரேஷன் இஸ் நத்திங் பட் repeatedly doing. Okay, so this feature is very important in many programming languages including PHP also. So எல்லா programming languagesல இது ஒரு important feature. Okay, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இட் சேவ்ஸ் போத் டைம் அண்ட் எஃபர்ட். ஏன்? ஸோ டைம் அண்ட் எஃபர்ட் எப்படி சேவ் ஆகுது? ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் சேம் கோடை எழுதுறதுக்கு பதிலாக சிங்கிள் டைம் எழுதி அதை மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ண வைக்க முடியும். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் சேவ்ஸ் த டைம் அண்ட் effort. And what are the categories? As I already told you, there are 4 types: for loop, for each loop, while loop, and do while loop. Now we are going to see one by one. So for loop. So first is for loop. So for loop executes a block of code for a specified number of time. As I told you, loop oda veliye adha. So ஒரு specified condition மீட் பண்ணுற வரையும் அந்த சேம் பிளாக் ஆஃப் கோட் வந்து ரிப்பீட் ஆகும். நீங்கள் எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார் லூப் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, த யூசர் ஷுட் நோ ஹவு மெனி டைம்ஸ் த கோட் ஷுட் ரன். ஸோ முன்னாடியே வெல் இன் அட்வான்ஸ் த யூசருக்கு தெரியும் 10 டைம்ஸ் ஒரு கோட் வந்து ரிப்பீட் ஆகணும். ஸோ 10 டைம்ஸுன்ற அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் யூஸ் ஃபார் லூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் லூப். ஸோ ஃபார் parenthesisக்குள்ள init counter, test counter separated by semicolon, test counter, increment counter, then curly brace open and code to be executed. இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதோட parameters பார்த்தீங்கன்னா, first is init counter. What is init counter? It is the initialization of the loop. So for example, ஒரு லூப்போட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி i is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இல்லை எனக்கு i வந்து 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னாலும் யூ கேன் கிவ் i is equal to 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாட் எவர் த யூசர் வாண்ட்ஸ் டு இனிஷியலைஸ் த வேல்யூ he can give it in the init counter. Then test counter, semicolon செப்பரேட் ஆகிட்டு டெஸ்ட் கவுண்டர் வரும். இந்த டெஸ்ட் கவுண்டரில் வந்து என்ன எவாலுவேட் பண்ணோம்? கண்டிஷன். இங்கே தான் கண்டிஷன் கொடுப்பாங்க. யூசர் வாட் he wants to give as condition he can give here. ஸோ இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். It evaluates whether the condition is true or false. If it is true, the loop continues. If the condition becomes false, the loop ends. loop வந்து முடிஞ்சிடும். ஓகே, தென் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். இன்க்ரிமெண்ட் கவுண்டரில் என்ன கொடுப்போம்னா, இப்போ நம்பர் 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னா நம்பர் 2க்கு போகணும் இல்லையா, அதுக்காக கொடுக்குறது தான் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஸோ i++ன்னு கொடுப்போம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? i+1. ஸோ இப்போ 1ல் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 2க்கு மூவ் ஆகிடும், அதுக்காக கொடுக்குறது தான் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ $query PHP கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் $i is equal to 0 semicolon $i less than or equal to 5 semicolon $i++. ஸோ $i is equal to 0ன்றது என்னது? ஐயோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. தென் $i is less than or equal to 5, it is a condition. ஸோ ஐயோட வேல்யூ எது வரையும் இருக்கணுமா? 5 வரையும் இருக்கணும். ஏன் 5 வரையும்னா is equal to கொடுத்துருக்கோம். less than 5னா 4 வரையும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதே less than is equal to 5னா 5 வரையும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ $i++, இது என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன? 0. ஸோ 0 + 1, அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ ஐயோட வேல்யூ என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், ட்ரூவாக இருக்குது, ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோம். தென் திருப்பி இன்க்ரிமெண்ட் கவுண்டர் வரும். இன்க்ரிமெண்ட் கவுண்டர் வந்து இப்போ ஐயோட வேல்யூ என்ன? 1 + 1 is equal to 2. இப்போ ஐயோட வேல்யூ 2வாக மாறிடும். தென்
திருப்பி இப்போ டூக்கு வரும், தென் எக்ஸிக்யூட் பண்ணும், லெஸ் தென் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கர்லி பிரேஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்கோ த நம்பர் இஸ் $i. ஸோ $i அந்த அந்த நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, பிஆர் மீன்ஸ் பிரேக் டேக். ஓகே, the output will be like this. It will print the number one by one. Okay, next is for each loop. So for each loop எதுக்குன்னா, it is an easy way to iterate arrays. நம்ம arrays lesson பார்த்தோம் இல்லையா? So arrays is nothing but saving homogeneous data type in a single variable, right? So அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு for each loop நம்ம யூஸ் பண்ணுறோம். So for each loop is a special loop in PHP. ஸோ பிஹெச்பியில் ஸ்பெஷல் லூப் இது, ஃபார் ஈச் வந்து C++லாம் இல்லை. ஸோ கீ வேல்யூ பேரை யூஸ் பண்ணி அந்த ஆரேயில் இருக்கிற அந்த வேல்யூவை என்ன பண்ணோம், ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண வைக்கும். அன்டில் அந்த ஆரே எலமெண்ட்டோட எண்டு ரீச் பண்ணுற வரையும் என்ன பண்ணோம், லூப் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, இதே இந்த ஃபார் ஈச் லூப்பை நீங்கள் வேறு எதுக்காவது, இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, i = 0ன்ட்டு, அதுக்கு நீங்கள் ஃபார் ஈச் போட்டிங்கன்னா எரர் தான் த்ரோ பண்ணும். பிகாஸ் ஃபார் ஈச் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் அரேஸ். ஓகே, ஸோ அதோட டெஃபினிஷன்லேயே உங்களுக்கு சின்டாக்ஸ்லேயே தெரியும் பாருங்கள். ஃபார் ஈச் parenthesisக்குள்ள $array as $value, இப்படி தான் நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணணும். அண்ட் கர்லி பிரேஸ்க்குள்ள ஆஸ் யூஷுவல் கோடு, என்ன கோடு எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த கோடை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். $student name is equal to $student nameன்றது என்னது, வேரியபிள். இதை ஆரேவாக டிக்ளேர் பண்ணுறீங்க. எப்படி, கீவேர்டு ஆரே இருக்கா, ஸோ ஆரேவாக டிக்ளேர் பண்ணுறீங்க. பேரந்தசிஸ்க்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், செப்பரேட்டட் பை கமா. ஓகே, திஸ் இஸ் த ஆரே. ஸோ இப்போ ஒரு ஆரே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆரேக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஈச் $student name as $value. ஸோ இப்போ இந்த $student nameல இருக்கிற அந்த அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வேல்யூவாக எடுத்து பிரிண்ட் பண்ணு. ஸோ அதை என்ன அங்கே கீழே கோட் டு பி எக்ஸிக்யூட்டடில் என்ன கொடுத்துருக்கோம், எக்கோ $value. இப்போ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு, ஒன் பை ஒன் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இப்படி எப்படி பிரிண்ட் பண்ணோம், ஸோ $student நேம்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, ஆரே ஸ்டோர் ஆகிருக்கு. ஆரேக்குள்ளே என்ன இருக்குது, மகிழன், இனியன், நிலானி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த இதை தான் இப்போ வேல்யூவாக எடுத்து ஒன் பை ஒன் நம்மளுக்கு அவுட்புட்டாக காட்டும். சி, ஒன் பை ஒன் ஸ்டூடெண்ட் நேம்குள்ளே இருக்கிற அந்த ஆரேக்குள்ளே போயிட்டு அந்த ஆரேக்குள்ளே இருக்க வேல்யூவை ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் ஆரே. Next is while loop. So it's a simple iteration logic. ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சிம்பிளாக ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும் while loop. ஸோ while condition is true, ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் கொடுக்கணும், code to be executed, இதான் சின்டாக்ஸு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். $student count is equal to 10. ஸோ மொத்த ஸ்டூடெண்ட் கவுண்ட் எவ்வளோ, 10. $student number is equal to 1. ஸோ நம்பர் எவ்வளோ, 1. இப்போ நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறீங்க, $student number is less than or equal to $count. சாரி, ஸ்டூடெண்ட் கவுண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் கவுண்ட் வந்து ஸ்டூடெண்ட் நம்பரை விட கம்மியாவோ ஈக்குவலாவோ இருந்தால் இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் நம்பர் எஸ் அப்படின்ட்டு டிஸ்பிளே வந்துட்டு ஸ்டூடெண்ட் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது, இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸ்டூடெண்ட் நம்பரோட வேல்யூவை என்ன பண்ணுது, இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு என்னன்னு இருக்குது, 1 இருக்கா. அப்போ 1 அடுத்த ஸ்டெப்பில் என்னவாகும், 1 + 1 2 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 + 1 3 ஆகிடும். இந்த மாதிரி எது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், 10 வரையும், ஸ்டூடெண்ட் கவுண்ட் வரையும் என்ன பண்ணோம், இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன, less than or equal to ஸ்டூடெண்ட் கவுண்ட். ஸோ அப்போ 10 வரைக்கும் இது என்ன பண்ணோம், இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ட்ரூவாக இருக்க வரையும். ஒன்ஸ் 10 முடிஞ்சு 11 வந்த உடனே இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் do while loop. ஸோ do while loop, while மாதிரியே தான், பட் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, whileல வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிடும் இல்லையா, ஏன்னா அது ஃபஸ்ட்டே கண்டிஷன் நம்ம கொடுத்துட்றோம். while கண்டிஷன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, உள்ளே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுது. பட் இந்த டூ வைலில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும், ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷனையே செக் பண்ணோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன. இஃப் இட் இஸ் ட்ரூ கண்டினியூ பண்ணும், இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் இட் வில் கம் அவுட். அப்போ டூ வைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வைல் வந்து
ட்ரூவாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் டூ வைல் என்ன பண்ணோம், ட்ரூவோ ஃபால்ஸோ ஒன் டைம் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, ஸோ see the syntax. ஸோ do means செய். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து கண்டிஷனை செக் பண்ணும். while condition is true. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணோம், ஃபால்ஸாக இருந்தால் வெளியே வந்துடும். த சேம் எக்ஸாம்பிள் சி, ஸ்டூடெண்ட் கவுண்ட் 5, நம்பர் 1, do the echo the student number. ஸோ ஸ்டூடெண்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணோம், அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். while அந்த கண்டிஷன் என்ன ஆயிருக்கு, லாஸ்ட் வந்திருக்கு. இது எல்லாமே ஃபார் லூப், while லூப், do while லூப் நீங்கள் எப்போ உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது இங்கே வைல்லையும் டூ வைல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லைனில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு லைனில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு லைனில் கோடு கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்பில் நம்ம ஒரே லைனில் கொடுப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதோட எக்ஸிக்யூஷன் பாருங்கள். த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 1 2 3 4 5. ஏன்னா அங்கே கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு, 5 வரையும் கொடுத்துருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இல்லையா, ஸோ 5 வரையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, so that's all with this loop. Actually loop ரொம்ப simple, just but very very effective, because ஒரு கோடிங் வந்து 10 times நீங்க எழுதுறதுக்கு பதிலா just one time எழுதி அதை 10 times execute பண்ண வைக்க முடியும். Okay, so that's why it is an important concept, students. Okay, thank you students, thank you for watching the video. Thank you, bye.